ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். நான் கேமை பற்றி எந்த ஒரு வீடியோஸுமே போட்டதில்லை, அதை பற்றி சொன்னதும் கிடையாது. இப்போ என்னோட கேம் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதோட கேமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக ஒரு வீடியோ பார்க்கணும், அதாவது அந்த கேம் பிளே வீடியோ. ஸோ அந்த கேம் பிளே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இது உண்மையாகவே கேமா இல்லை ஏதாவது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். Shots fired! Shots fired! ஸோ இப்போ எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பார்த்தா சில பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கலாம், இது கேம் தானா இல்லை ஏதாவது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்களான்னு. ஸ்டார்டிங்கில் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்போ கண்டிப்பாக சான்ஸே இல்லை, இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா டெவலப்பர்ஸ் டேரெக்டாகவே அந்த கேம் பிளே ஃபுட்டேஜை அவங்க அன்ரியல் இன்ஜினில் எடிட் பண்ணதை அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாஃப்ட்வேரோட அவங்க அதை மேக் பண்ணது, அப்புறமா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே அதை மேக் பண்ணி ரன் பண்ணி காட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே நம்பினாங்க. ஸோ இந்த கேமோட நேம் அன்ரெக்கார்டட். இது ஆல்ரெடி ஸ்டீமில் அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஃபேக்காக இருக்க சான்ஸ் இல்லை. இந்த டெவலப்பர் ஸ்டீமோட பேர் ட்ராமா. இதுக்கு சிங்கிள் பிளேயர் கேம் தான், மல்டி பிளேயர் இன்டர்நெட் எல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் ஏன் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா, இதை அன்ரியல் என்ஜின் 5ல் மேக் பண்ணியிருக்காங்க. அன்ரியல் என்ஜின் 5ங்கிறது உண்மையிலே ஒரு ஹை எண்டான கேம் என்ஜின் தான். இப்போ தான் ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ஃபுல் கேமே ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்லேயே இவங்க ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் ரே ட்ரேசிங், பாத் ட்ரேசிங் அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேசிங்குமே இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, அதாவது யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாமே போலீஸ் எல்லாருமே பாடி கேம் போட்டிருப்பாங்க. அவங்களோட டியூட்டியில் இருக்கும்போது அந்த கேமரா எப்போவுமே ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் நெட்டில் கூட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்த கேமோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் எஃபெக்ட் இருக்கும், அந்த கேமராலேருந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சிங்கிள் போலீஸ் ஆஃபீஸர் தான். அவரோட மிஷின்ஸ் இல்லைன்னா சஸ்பெக்டை பிடிக்க போகும்போது அங்கே என்ன நடக்குதுங்கிறத மிஷினாக எடுத்திருக்காங்க. GTA 5 அதர் கேம்ஸோட மோடிஃபை பண்ண வெர்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. மோட் பண்ணி ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே அது ஒரு கேமாக தான் ஃபீல் ஆகும், அதோட லைட்டிங், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே. ஆனால் இந்த கேமிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் இந்த கேமோட லிங்கை கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் ஸ்டீம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே இன்னுமே டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, இன்னுமே ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேமை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு. இங்கே ஃபியூச்சரில் வரப்போகிற கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும்னா நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். மிட்ரேஞ்ச் பிசி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான்
டாப் அண்ட் பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மிட்ரேஞ்ச் பிசி பண்ணுறவங்க இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், அப்புறமா ரே ட்ரேசிங், இல்லைனா எஃப்எஸ்ஆர், டிஎல்எல்எஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை எப்போவுமே பார்க்காதீங்க. அது மிட்ரேஞ்ச் பிசியில் பார்த்து பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்காது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மிட்ரேஞ்சில் ஒரு கேமிங் பிசி பண்ணுறீங்கன்னா, மிட்ரேஞ்சுனா 1 lakhக்கு உள்ளே இருந்தால் கூட இந்த ரே ட்ரேசிங்கை கண்டிப்பாக பார்க்காதீங்க. இந்த எஃப்எஸ்ஆர், டிஎல்எஸ்எஸ், அப்புறமா பாத் ட்ரேசிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது. இதை எதுவுமே பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்க்காம எந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்குமே மேக்ஸிமமாக எஃபிஎஸை பூஸ்ட் பண்ண பாருங்கள். எந்த பிராண்டுனெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு எதில் மேக்ஸிமமாக எஃபிஎஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு கேமிங் பிசியை பில்ட் பண்ணுங்கள். அது இன்டெலாக இருந்தாலும் சரி, ஏஎம்டியாக இருந்தாலும் சரி, என்விடியா இருந்தாலும் சரி, அவங்களோட எந்த ஹார்ட்வேரில் நம்ம பட்ஜெட்டில் மேக்ஸிமமாக எஃபிஎஸை புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே பார்க்காம பில்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அப்கமிங் கேம்ஸை ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸோட டெவலப்பர் ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ மிட்ரேஞ்ச் பிசி எல்லாமே ஹேண்டில் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ பிசி பில்ட் பண்ணும்போதே முடிஞ்ச வரைக்குமே மேக்ஸிமம் எஃபிஎஸ்க்கு புஷ் பண்ணி பில்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஃபுல்ஃபாக பில்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் ஜென் இதே மாதிரி கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் இன்டென்சிவ் ஆகும்போது நம்ம பிசியில் அதிகமாக காசு செலவு பண்ணாமல் அப்கிரேட் பண்ணி அந்த கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது நான் கண்டிப்பாக நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் அந்த டைமில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.